ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பவர் டாய்ஸ் அப்படின்ற ஒரு டூல் வந்து ரீசெண்டாக இல்லை ரொம்ப நாளாக ஆச்சு லான்ச் பண்ணி. அந்த டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டூல் வந்து நம்மளுடைய பிசி வந்து ஒரு சூப்பரான ஒரு கஸ்டமைஸ் பிசியாக வந்து மாற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டூலை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் ஸ்டோர் அல்லது வெப்சைட் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்டை வச்சு கூட யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எப்படின்னு தெரியலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நியூ வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட டைரெக்டாக கிட்டப் லிங்க் கிட்டப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த டூலை பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து இது ஒரு EXE ஃபைல் தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். பவர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. நீங்கள் இங்கேயும் போய் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நோட்டிஃபிகேஷன் பாரில் கூட எடுத்துக்கலாம். இங்கே ஈஸியாகவே இருக்குது. நான் இங்கே போயிட்டு டைப் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். பவர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னல, ஆக்சுவலி ஒரு செட்டிங்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது ஒரு டூல் மாதிரி தான் இருக்கும். இது வந்து EXE ஆப் தான், ஆனால் நம்மளுடைய விண்டோஸ் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம என்னென்ன டூல் இருக்குன்னு நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். நான் ஒரு சில டூல்ஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் இந்த வீடியோவில், ஒரு 4-5 டூல். அதுவே அதிகம் தான். நான் சொல்கிறேன் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். டேப் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நேவிகேஷன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனா நீங்கள் வந்து யூடியூப்ல நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ போடல. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூடியூப்ல போய் சர்ச் பண்ணிவாங்க நேவிகேஷன் கீ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ நான் தான் லூஸ்மே சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஜெனரல் ஆல்வேஸ் ஆன் டாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆல்வேஸ் ஆன் டாப் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். அது வந்து இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் விண்டோஸ் லெஃப்ட் வரும். ஸோ அந்த மாதிரி வந்து டபுள் விண்டோ யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பின் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, என்ன ஆல்வேஸ் ஆன் டாப்னா அந்த ஆப்ஷனை நம்ம வந்து டாப்பில் பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அதாவது எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் பர்பஸ்க்கு வந்து அதை க்ளோஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மேலே வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். என்ட்ரு கொடுங்க. நான் இதை எப்படி ஷார்ட்கட் என்ன, அதை எப்படி ஆன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். இங்கே ஒரு டேப் கொடுங்க. எனேபிள் ஆல்வேஸ் ஆன் டாப் இஸ் ஆக்சுவலி எனேபிள் ஆகி தான் இருக்கும். அதனால நோ ப்ராப்ளம். ஸோ எல்லா டூல்லையும் இதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஆன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே, அந்த டூல் பேர் சொல்லி அதுக்கப்புறம் வந்து கீழே ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அந்த உள்ள இருக்கிற விண்டோஸ் பிளஸ் கண்ட்ரோல் பிளஸ் டி இதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருவாங்க பாருங்க. நான் உங்களுக்கு அது பண்ணி காட்டல, ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுறேன். அவேக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அது உங்களுக்கு எப்படி சொல்றது, ஓப்பனிங்ல வர மாதிரி ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி தான் வந்து நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு யூஸ் ஆகாது. கிராப் அண்ட் லாக் இது வந்து எப்படின்னா, ஸோ இதுவும் நம்மளுக்கு ஆக்சுவலி யூஸ் ஆகாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு டூல் தான், நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் முக்கியமானதை மட்டும் சொல்றேன். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆட்-ஆன்ஸ் அப்படின்றது நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. இமேஜ் ரீசைசர், ஸோ இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. நீங்க வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்றீங்க. ஸோ உடனே இந்த
இமேஜை வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நம்ம போய் டூலில் போயிட்டு ஒரு ஆப்பில் போயிட்டு அப்படி போயிட்டு ரீசைஸ் பண்ணுறத விட ஈஸியாக நம்ம இங்கேருந்து இந்த ஷார்ட்கட்டை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஷார்ட்கட் ஓகே ஆக்சுவலி ஸோ இதில் வந்து ப்ரீசெட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் ஷார்ட்கட் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதை ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீசெட்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த சைஸில் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ நம்ம உதாரணத்துக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஜிசிஓ ப்ளஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸ்டென்ஷன் நம்ம ஷார்ட்கட் குடி குடி ஷார்ட்கட்டில் ஆட் பண்ணி வச்சுருப்போம்ல, அதே மாதிரி தான். Welcome to PowerPoint not selected. Map utilities not selected. Map without borders not selected. Fitting on 20. Map utilities not selected. 40. Map without borders not selected. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். Not selected. Peak not selected. Text plain text not peak not selected. 70. Power rename not selected. 80. Name not selected. 80. Power rename இது வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு டூல் தான். PowerPoint run not selected. Quick action not selected. Registry preview not selected. Screen ruler not selected. 22. 20. நல்ல சூப்பரான ஒரு டூல் தான். Registry preview not selected. Screen ruler not selected. 22. Screen ruler. Quick action not selected. Registry shortcut not text extractor. Video conference mute. Text extractor not selected. Text extractor இத பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது என்டர் பிரஸ் பண்ணி உள்ள செலக்டட். learn more about text extractor. text extractor இது ஈக்குவல்ஸ் ஆகும். சாரி ரொம்ப இதாவது இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் எதுக்கு யூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் இமேஜ் வச்சுருக்கீங்க, அதில் என்ன டெக்ஸ்ட் அப்படி இருக்குல்ல, இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் எதுக்கு யூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு இமேஜ் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க, அதில் இருக்க அந்த டெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்டர் எதுக்கு யூஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் இமேஜ் வச்சுருப்பீங்க, ஸோ அதை வந்து மவுஸ் மூலியமாக வந்து ட்ராக் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதை டெக்ஸ்டெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துரும். ஓகேங்களா, இது வந்து நம்ம மவுஸ் மூலியமாக தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் எப்படி மவுஸ் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, NVIDIA செட்டிங்ஸில் போனீங்கன்னா எப்படி சொல்கிறது, மவுஸில் போயிட்டு ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மவுஸ் அந்த நேவிகேஷன் ரைட்டில் போனால் ரைட்டில் சவுண்டு கேட்குது, லெஃப்ட்டில் நேவிகேட் பண்ணால் லெஃப்ட்டில் சவுண்டு, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பற்றி டீட்டெயிலான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருங்க. விண்டோஸ் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் டி. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன டூல் இருக்கு, ஒரு டூல். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச டூல் ஆல்ட் ப்ளஸ் ஷிஃப்ட் கொடுங்க, பவர் லான்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதாவது நம்மள இது என்ன டூல்னா, விண்டோஸ் சர்ச் பார்த்துருப்பீங்களா, அதை விட ஒரு அல்ட்ரா சர்ச்னு சொல்லலாம். இதில் வந்து நிறைய ஈஸியாக வந்து சர்ச் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதில் இன்கேஸ் இதில் வந்து நம்ம கால்குலேஷன் மெத்தட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஃபோர் மந்த்ஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக இப்போ உதாரணத்துக்கு நிறைய ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நான் DW போட்டோன்னே எவ்வளோ ஆப்ஸ் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குது பாருங்க. இந்த நம்ம டைப் பண்ண இன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி மல்டிபிள் இதுக்கு வந்து சர்ச் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ.